ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செம்மொழி பூங்காங்க. இங்கே வந்து பசங்களுக்கு லீவுன்றதுனால நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூக்கள் தான். ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் லைவாக கூட போட்டிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் போய் என்னோடய சேனலில் லைவ் பாருங்கள். ஸோ இங்கே நிறைய பூக்கள் தாங்க. செம்ம நிறைய கலர், டிஃப்ரெண்ட் கலரான பூக்கள், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ் வந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குட்டி நம்ம கொடைக்கானல் ஊட்டிக்கு போயிட்டு வருவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா அங்கேயும் இந்த மாதிரி மரங்கள், அதே மாதிரி பிளான்ட்ஸு எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அழகாக இருந்தது. இந்த பாருங்கள், இந்த ஜீப்பில் வந்து ஃபுல்லாகவே பிளான்ட்ஸ் வச்சு, அதே மாதிரி பூக்கள் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து டக்கு. ஸோ ஒவ்வொரு வேக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி கப் பார்த்தீங்களா, அங்கேருந்து தண்ணி அதாவது காஃபி ஊற்றுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி சாமந்தியில், குண்டு சாமந்தி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸு. எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கும் செம்மையாக இழுக்குதுங்க. அதே மாதிரி இந்த சாமந்தி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வயலட் கலரில், நிறைய கலர், மரூன் கலர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா பசங்களை வச்சு நானும் ஒரு செல்ஃபி எடுக்கிறேன். லைவ் போடுறதுனால ஃபுல்லாகவே என்னால் கான்சென்ட்ரேட் வந்து இதில் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், பொம்மையில் எவ்வளோ அழகாக அந்த ஷேப் பண்ணி, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூக்கள் தான், ரியல் பிளான்ஸ் தான், இது ஃபேக் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங்காக அங்கே ப்ரோக்ராம் கூட நடக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் அது நான் காமிச்சிட்ருக்கிறது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். போனாவே அங்கே வந்து அது டைம் போகிறதே, ஒன்ஸ் உள்ளே போயிட்டோன்னா டைம் போகிறதே தெரியல. ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பாப்கார்ன், ஐஸ்கிரீம்ன்ற மாதிரி இதே வாங்கி கொடுத்தோம். ஸோ அவங்களும் நடந்து பாவம் ரொம்ப டயர்டாயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு பூஸ்ட் மாதிரி எல்லாம் கொடுத்த பிறகு திருப்பி கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு போகணும். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்ஸ் போயிட்டோன்னா ஈவினிங் தான் நம்ம வர மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து இது பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாலும் திருப்பி பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், கோன் ஷேப்பில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு கோன் விழுந்துற மாதிரியும், அப்புறம் நிற்கிற மாதிரி ஒரு கோன், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா அழகாக இருக்குது. குழந்தைங்கள நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டே போனோம். ஸோ மிஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல விசிட் பண்ணிங்கன்னா, இது பாருங்கள், இந்த வண்டியில் பாருங்கள் ஃபுல்லாகவே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கலராக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. அதே மாதிரி விளையாடுறதுக்கும், ஓடுறதுக்கும், ஸோ நடக்கிறதுக்கும் பசங்களுக்கும் இந்த லீவ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கும் வந்து வீட்டில் வேலை அது இதுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது பெண்களுக்கு எப்போவுமே வந்து இந்த பிளான்ஸு, பூக்கள் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிறைய பெண்களுக்கு பிடிக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. செல்ஃபி பாயிண்ட்ஸ் கூட அங்கே இருக்குது. ஸோ செல்ஃபியை நல்லா எடுக்கலாம். பூக்களும் பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கும் இந்த கலர்ஸ்க்கும் செம்மையாக இருக்குது. ஸோ அழகாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. டைம் போகிறதே பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒன்ஸ் உள்ளே போயிட்டோன்னா அப்படியே டைம் போகிறதே தெரியல. ஸோ அப்புறம் உட்காந்து சாப்பிட்றது, பேசுகிறது, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, அப்புறம் லஞ்ச் நம்ம ஏதாவது கட்டிட்டு எடுத்துன்னு போய் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது அங்கே சாப்பிட்றதுக்கானது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் நல்லா இருக்குது, இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியல. ஸோ யானைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குரோக்கடைல் நிறைய இருக்குது. இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியல. இது வீடியோவில் பார்க்குறதோட நம்ம போய் லைவாக, அதாவது நேரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஒரு டைம் பாஸ்க்கு இந்த இடம் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ டாட்டா ஐஸ் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா டக்கெல்லாம் போகிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா பீகாக்கு, மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செல்ஃபி எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக எடுக்கலாம்.
ஸோ நிறைய பேர் அங்கே வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ எவனா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா செம்மையாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. ஸோ இது ரசிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ட்ரெயின் பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அழகாக செம்ம அழகாக இருக்குது. ஸோ இந்த லீவ் வந்து நம்ம லீவுக்கு இங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஸோ அந்த இடம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு காமிச்சோம். ஸோ பாருங்கள், இந்த crocodile பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலர் அந்த ரெட் கலர் பூக்களோடு தான் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த தண்ணியும் இருக்குது. ஸோ குழந்தைங்களும் நின்று இதுவும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவில்ன்றதோட நீங்கள் லைவாக போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் வந்து இந்த செம்மொழி பூங்கா இருக்கு இல்லையா, நான் லைவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். அதில் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டால் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். நிறைய வீடியோஸ் நானும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.